ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுள்ள நேற்று கரூரில் நடைபெற்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில தற்பொழுது தளபதி விஜய் சார் அவர்கள் கைது பண்ணுவாங்களா இல்லை அப்படின்றக்கான ஒரு கொஸ்டின் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருக்குது. இதற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட காரணம் என்ன அப்படின்றதையும் டீட்டெயில் வந்து பார்க்க போறோம். அதாவது எல்லாருக்குமே தெரியும், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது நிறைய ஆம்புலன்ஸ் அடுத்தடுத்து வந்துட்டே இருந்தது. அதாவது அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய இடம். அந்த குறுகிய இடத்துல அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ் வந்த காரணத்தினால ரொம்பவே நெருக்கடி ஏற்பட்டு இருந்தது. அதனை தொடர்ந்து தளபதி விஜய் சாரோட பேச்சிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய தடுமாற்றங்கள் வந்து இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்றது விஜய் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குது. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டை வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உயிரிழப்புக்கு இதுவும் ஒரு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குது. திட்டமிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வு எங்கேயும் நடந்தது கிடையாது. ஸோ கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஸோ உயிர் சேதம் ஏற்பட்டிருக்குது. ஸோ இதற்கெல்லாம் ரீசன் என்ன, காரணம் என்ன அப்படின்றது கண்டிப்பாக மக்களாகிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ இதை வச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும் போது நிறைய தடியடி வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. இந்த ஒரு ரீசன் தான் உயிரிழப்புக்கு காரணம். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் செய்தியாளர் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர்கிட்ட தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவாரா அப்படின்றக்கான ஒரு கொஸ்டினை வந்து எழுப்பியிருக்கிறாங்க. அதற்கு முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசியல் நோக்கத்தோடு எதுவும் பேச விரும்பல அப்படின்றதையும் ஆணையத்தின் விசாரணையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுத்து உண்மையான ரீசன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து தெரிய வேண்டாம். ஸோ ஓகே அன்பா, நீங்க சொல்லுங்க, நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் மீது தான் தவறு இருக்கு அப்படின்றதையும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் மீது குறைந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாக யார் மீது தவறு உள்ளது அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.